துவாபர யுகத்தினுடைய கடைசியில கிருஷ்ணாவதாரம். என்னைக்கோ ராதை இருந்தா என்னைக்கோ கிருஷ்ணன் இருந்தாங்கிறது கிடையாது. இன்னைக்கும் கிருஷ்ணன் இருக்கான், இன்னைக்கும் ராதர். ராதையினுடைய கிருபை இல்லாமல் கிருஷ்ண பிரேம வராது. அவளுக்கு சேவை பண்ணாமல் உனக்கு எப்படி கிருஷ்ணன் கிடைப்பான் அப்படின்னு கேட்க. என்னைக்கோ ராதையும் கிருஷ்ணனும் இருந்தார் அப்படிங்கிறதே பிரஜவாசிகளுக்கு கிடையாது. ஏதோ துவாபர யுகத்தினுடைய கடைசியில கிருஷ்ணாவதாரம். என்னைக்கோ ராதை இருந்தா என்னைக்கோ கிருஷ்ணன் இருந்தாங்கிறது கிடையாது. இன்னைக்கும் கிருஷ்ணன் இருக்கா, இன்னைக்கும் ராதை இருக்கா. இதான் அவர்களுடைய பூர்ண விஸ்வாசம், பிரஜவாசிகளுடைய விஸ்வாசம். என்னைக்கோ நடந்ததுன்னு நினைக்கல ஹிதஹரி வம்சர். இன்னைக்கு ராசன் நடக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். அவருக்கு ஒரு ஆசையம். என்ன ஆசைன்னா ராதையை பார்த்து பிரார்த்தனை பண்ற. ராதை அவருக்கு கிருஷ்ணன்ட்டு கூட பக்தி குறைச்சல் தான் அவருக்கு, ராதையிட்ட தான் பக்தி. அதுக்கு காரணம் சொல்றார், ராதையினுடைய கிருபை இல்லாமல் கிருஷ்ண பிரேம வராது. என்ன கிருஷ்ண பக்தாள்ல டாப் மோஸ்ட் ராதை. ராதையினுடைய கிருபை இல்லாமல் கிருஷ்ண பிரேம லபிக்காது. அதனால இவர்கள் அத்தனை பேருமே ராதாதாஸ்யம் அபாஸ்ய கிருஷ்ண சரணம். இன்னொரு ஸ்லோகம் சொல்றார், ராதையினுடைய அவளுக்கு சேவை பண்ணாமல் உனக்கு எப்படி கிருஷ்ணன் கிடைப்பான் அப்படின்னு கேட்க. அவர் ராதையை பார்த்து கேட்கிறார், குஞ்சாந்தரே கிமபி ஜாத ரசோத்சவாயா. அந்த நிகுஞ்சம், அன்னைக்கே சொன்னேன், நிகுஞ்சம்னா எனக்கு கொடி வீடு. பிருந்தாவனத்தில் யமுனக்கரையில் நிறைய நிகுஞ்சம், ஒரு அறை ரூம் மாதிரியே இருக்கும். அது கொடி வீடு. அதுல கண்ணனும் ராதையும் இருக்கு. இவ ஒத்தருக்கொத்தர் சுத்வா ததாலபித சிஞ்சித மிஸ்ரிதானி. இந்த ராதையும் கண்ணனும் ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கிறார். அதை இவர் நீங்க ரெண்டு பேரும் பேசிப்பே, நீ எனக்கு ஒரு கிருபை பண்ணு, உனக்கு நிறைய நாங்க யாராவது ஒரு ஆசாமி அங்க இருந்தா ரசபங்கம் வந்துடும். அப்ப நீங்க ஃப்ரீயா பேச முடியாது. நான் ஒண்டி வரேன். அந்த நானும் ரக பரிசாரிகாகம் வாரஸ்திதா, நான் உள்ள வந்துடவே மாட்டேன், எட்டி நிக்கிறேன். துவாரஸ்திதா, எதுக்கு எட்டி நிக்கிறேன்னா, நீயும் கிருஷ்ணனும் பேசுற அந்த அமிர்தம் இருக்கு, அந்த அமிர்த குளத்துல நான் முழுகணும். ரசஹ்ரதே பதிதா, அந்த கிருஷ்ணனும் ராதையும் பேசுறது அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு கீர்த்தனம் அநேகமா பஜனையில பழக்கம் உள்ளவாளுக்கெல்லாம் தெரியும். டோலோத்சவம் போது பாடுவா. அந்த டோலோத்சவம் போது பாடுற ஒரு கீர்த்தனம், அது கிருஷ்ணனும் ராதையும் பேசிக்கிற கிருஷ்ணன் கீர்த்தனம். அந்த கோயம் நீலகலேபர இந்த சிவதாசு இந்த சிவதா. திரை போட்டுடுவா. திரை போட்டாச்சு. உள்ள கிருஷ்ணனும் ராதையும் இருக்கா. அந்த உள்ள வந்த உடனே ராதை லெஃப்ட் ரைட் வாங்குறா கிருஷ்ணனை. சுதந்திரம். அந்த கோயம் நீலகளே. இந்த இருட்டுல ஒரு தடவை இப்படி பார்க்கிறாளா, வந்துட்டு யாருன்னு. இருட்டு அவர் கலரும் ஒன்னா இருக்கு. நீலகளே பர, கொஞ்சம் வெளுப்பா இருந்தா இருட்டு கூட தெரியும். கிண்டல் பண்றா கிருஷ்ணனை. நீலகளே பர, கதவை சாத்திட்டு வந்துட்டியாங்கிற. ஏன் நான் வந்தது தெரியலையான்னா, இருட்டுக்கும் கலருக்கும் வித்தியாசம் தெரியல. நீலகளே பர கிந்தஸ்கரசி வதாசு. வீடு வீடா போய் திருடினையே. என்ன திருடின? என்னதுக்கு வீடு வீடா போய் திருடின? அந்த திருட்டுக்கு அந்த முடிவு உண்டா கிடையாதா சொல். திருடிண்டே இருக்கியே, வெண்ட வார்த்தையிலெல்லாம் முடிவு உண்டா கிடையாதா? அந்த கோயம்
உடனே கிருஷ்ணன் பதில் சொல்றார் ராதையை பார்த்து. கேள்வி பதில். ஒரு வரி கிருஷ்ணன், ராதை அடுத்த வரி கிருஷ்ணன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.